கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு காலமும் ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்தார். தாயின் கருவிலிருந்து இன்று வரை எங்களை சுமந்தார், தப்புவித்தார். கண்ணுக்கு தெரிகிற அநேக காரியங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். கண்ணுக்கு தெரியாமல் வருகிற எத்தனையோ ஆபத்துக்களுக்கு அவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து வருகிறார் அல்லவா? அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் நன்றி உணர்வோடு மாதத்தின் முதல் நாளில ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் மீது மிகவும் பிரியம். நீங்க எல்லாரும் நன்றி உள்ளவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் என்னோட என்ன பேச போறார் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கண்டா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. சங்கீதம் 84 அதிகாரம் 11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனம், தேவன் எங்களுக்கு 4 முக்கிய வழிகளை வெளியரங்கமாய் சொல்லி தருகிறார். தேவன் சூரியனை போல ஒளியையும் வெப்பத்தையும் ஜீவனையும் தருகிறவராய் இருக்கிறார். இருண்ட பாதையில் நடக்கிறவர்களுக்கு சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், வியாகுலங்களிலே தெளிவான பாதையை காட்டுகிறவராய் இருக்கிறார். சூரிய ஒளி இல்லாமல் செடிகள் வளர முடியாது. அதே போலவே தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் வளர முடியாது. இந்த மாதத்திலே உங்களுடைய ஆத்மா வளர வேண்டுமா? ஆவிக்குரிய ஊட்டச்சத்தையும் கனிகளையும் எங்களுக்கு கொடுக்கிறவர் அவரே. கேடகம் என்பது போர்களிலே வீரனை பாதுகாக்கும் ஒரு கருவி. சத்துருவினால் வரும் போராட்டங்கள், வேதனைகள், ஆபத்துக்கள் எல்லாவற்றில் இருந்தும் தேவன் எங்களை இந்த மாதத்தில் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கிருபை, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு காட்டும் அன்பு இந்த மாதத்திலே அவர் அதை கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கிறார். எங்கள் பலகீனங்களிலே அவருடைய பலனை தருகிறார். அவர் எங்களை ஆற்றி தேற்றுகிறார். அதை கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கிறார். இவ்வளவு காலமும் காத்தவர் இனியும் உங்களை காக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியாய் தேவன் நிபந்தனையற்ற அன்பை இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிறார். உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். உத்தமம் என்பது பாவம் செய்யாத நிலை அல்ல. அவருக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் தேவனையே சார்ந்து வாழும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவரே கூட இருந்து உங்களை வழிகாட்டி பாதுகாத்து நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த வேதம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் உங்களை வழி நடத்துகிறவர் என்று சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு கேடகம் என்று சொல்லுகிறது. இந்த மாதத்திலே அவர் கேடகமாய் இருப்பார். அவர் இந்த மாதத்திலே கிருபையை உங்களுக்கு அளிப்பார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உண்மையும் உத்தமமாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர் காண்கிறபடியினால் உங்களுடைய எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீக்கி அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் இருந்து இந்த மாதத்திலே பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அதனால் அவரை நம்புங்கள். இந்த மாதத்திலே அவரே உங்களுக்கு துணை நின்று கேடகமாய் நின்று உங்களை பாதுகாக்க, வழி நடத்த, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை. அப்படியானால் சொல்லுவோமா? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த மாதத்துல நீங்க அவருடைய வழிகளில் நடந்து வந்து உண்மையும் உத்தமமாய் இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, உமது வார்த்தை கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திலே
நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசி இருக்கிறபடியினால், இந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால், உமது வழியிலே எங்களை அழைத்துக் கொண்டு செல்லுகிறபடியினால் உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகள் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன்.